வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று மே மாதம் 12ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார், அரசியல் சாணக்கியர், புரட்சி தமிழர் என்றெல்லாம் கழக தோழர்களாலும் தமிழக மக்களாலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய 71வது பிறந்த நாளில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கிங்க நம்ம எடப்பாடியாருடைய பிறந்தநாளை மிகவும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எப்படியெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளையும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்தநாளையும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்கின்றோமோ, அதே வகையில் நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளையும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதென்று கடந்த 15 நாட்களாக தமிழகம் முழுவதும் கழக தோழர்களும் பொதுமக்களும் அதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டு வந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக இந்திய எல்லையோர பகுதியில் இந்திய இராணுவத்திற்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்ற காரணத்தினால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை யாரும் ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம், எனக்கு வாழ்த்து சொல்ல யாரும் வர வேண்டாம் என்று கூறினார். ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு போர் நிறுத்தம், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒரு முடிவுக்கு வந்த காரணத்தினால் ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் கட்சி சாராதவர்கள்லாம் ஆர்வமுடன் வந்து இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த இரத்த தானம் வழங்குவதற்காக ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், ரொம்ப முக்கியமுங்க, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், கட்சி சாராதோர் இந்த நலப்பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பிறந்தநாளிலே நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பிறந்த நாளில் இரத்த தானம் கொடுக்கின்ற நிகழ்வை என் இரத்தத்தின் இரத்தமே என்று புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்த அந்த பொன் வாக்கியத்தை தலைப்பாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இரத்த தான முகாம்களும் அன்னதான விழாக்களும் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னால் இதுதான் அதிமுக. ஏழை எளியவர்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லைங்க, தொண்டர்களின் தினம், மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவருடைய பிறந்த தினத்தை தொண்டர்கள் தினம் என்று அறிவித்து நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டதே தொண்டர்களால் தான். தொண்டர்கள் கட்டிய தோரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஒரு தொண்டன் கழகத்தின் தலைமை பீடத்திலே அமர்ந்து கழகத்தை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பெருமை என்று கூறி, தொண்டர்களின் தினமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் நலப்பணிகள் மூலம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் குறிப்பாக நமது தமிழக தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 2026 தமிழக முதலமைச்சராக ஆக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ், வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.